அது வந்து அனிதா, நானே உங்ககிட்ட இத பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். போதும் மம்மி. அப்ப உங்க கையால எனக்கு சமைச்சு கொடுத்தது, உங்க மடியில போட்டு தாளாட்டினது எல்லாமே எதுக்கு தானா மம்மி? நீங்க ரொம்ப லவ்வோட வா டிரைவ் போலாம், நீயே டிரைவ் பண்ணனு கூப்பிட்டப்போ நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு நான் கார் ஆக்சிடென்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் இனிமே நீ டிரைவ் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொன்ன மம்மியே நீங்க வாண்டடா வந்து டிரைவ் போலான்னு சொன்னப்போ உண்மையாவே என் மேல இருக்கிற பாசத்துல கூப்பிடுறீங்கன்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் மம்மி தெரியுது. இனிமே நான் கம்பெனி பொறுப்பெல்லாம் பாத்துக்க மாட்டேன். இனிமே கொஞ்ச நாள் சிவா எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம் நீங்க சொன்னப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு தெரியுமா? பிசினஸா ஃபேமிலியான மம்மி கிட்ட கேட்டப்போ எப்பவுமே ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி பிசினஸ்க்கு தான் கொடுப்பீங்க. ஆனா அவங்களே என் பொண்ணு கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு சொன்னப்போ நான் ரொம்ப எமோஷன் ஆகி சந்தோஷத்துல அழுது. ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ரீசன் இருக்குன்னு தெரியாத முட்டாளாயிட்ட நானு. நான் உங்களை முழுசா நம்பின மம்மி. என் மம்மி என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அவங்க காட்டின பாசம் நிஜம்னு நினைச்சேன். ஆனா அது எல்லாத்துக்கும் பின்னாடியும் இப்படி ஒரு காரணம் இருக்குல்ல. என் மம்மி எல்லாத்தையும் நீங்க அனுதாபத்துல தான் பண்ணிருக்கீங்களே தவிர என் மேல இருக்கிற அன்பால பண்ணலையா மம்மி? அப்படிலாம் பேசாத அனிதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ப்ளீஸ் மம்மி, எதுக்கு இவ்ளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்சீங்க? அனிதா, நாங்க என்னதான் சொல்ல வரோங்கறத கொஞ்சம் பொறுமையா கேளுமா. டாடி நீங்க பேசாதீங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தானே என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க.